ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, சூப்பரான ஒரு வியூ காமிக்கிறேன். குவைத்தில் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எவ்வளோ அமைதியாக இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது காமிக்கிறேன். ஸோ இதான் நாங்கள் இருக்கிற இடம் மங்கஃப்ளர். நாங்கள் வீட்டில் இருந்தே சன்ரைஸ் பார்த்துருவோம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பிங்க் கலருக்கு பில்டிங் இருக்குது, தெரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கடல் தெரியும் கீழே பாருங்கள். ஸோ நாங்கள் இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கோம், கடல் பக்கத்தில். கடலுக்கு இந்த பக்கம் குவைத்து, கடலுக்கு அந்த பக்கம் ஈரானோட பார்டர். ஸோ இங்கே தான் நிறைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸுமா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பில்டிங் மாடியில் தான் அன்றைக்கி முந்தா நேற்று ஃபுல்லாக இங்கே நம்ம குவைத்து ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் இந்த இடத்துல எல்லாத்தையுமே இன்டர்செப்ட் பண்ணி மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் இவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பில்டிங்க்கு மேலே அந்த ஸ்கையில் தான் நடந்தது எல்லாமே. ஸோ இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த இடத்துல தான் அவங்க இப்போ டிஸ்ட்ராய் பண்ணாங்க பாருங்க. காலையிலேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடிய காலையிலேருந்தே ரொம்ப அலாரம் சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பயன்றதை விட ஒரு மாதிரியான பதட்டம் தான் இருக்குது. என்னென்னா இவ்வளோ அமைதியாக இருக்கும் எப்பயுமே. இது நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயே நமக்கு ஒரு சன்ரைஸை பார்க்குறதா இருக்கட்டும், காலையில் எந்திரிச்சோடனே இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதியாக பார்க்கவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வானத்தை பார்க்கும்போதே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாக 3 நாளாக தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்க குண்டுங்களை. குவைத் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன்று கூட கீழே விடாத அளவுக்கு எல்லாத்தையுமே இன்டர்செப்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 200-300 ட்ரோன்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. இன்னும் கண்டினியூஸாக இன்றைக்கி நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சால்மியா, மெஹபுல்லா எல்லா இடத்துலையுமே போட்டு அடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ நைட்டு கொஞ்சம் இங்கே சவுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே மங்காஃப்லேயும். இந்த மாதிரி ஒரு பதட்டமான இடத்துல தான் நாங்கள் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ ஆஃபீஸ்லாம் இங்கே ஒன்றும் லீவ் விடலை, ஸ்கூல் மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ ரமலான் நோன்பு டைமில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே முஸ்லீம் சகோதரிகள் எல்லாமே ஃபாஸ்டிங் வச்சுருக்குறாங்க. ஸோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நாங்களும், நீங்களும் வேண்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அமைதி திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து வானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க.